டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்தியாவிலேயே ஊழலை ஒழிக்க போறேன், நான் தான் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு அவங்க தன்னை ஒரு யோகீசிகள் மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கருப்பு பணத்துல வாங்கின சொத்துடைய பத்திரங்க இது. நான் எங்களுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் எங்களோட டீம் வச்சு பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் அவங்கள பெரிய அளவில் எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அவங்க குறுகிய காலத்தில் பாஜக கட்சியில் அந்த பொருளாளர்ன்ற பதவி வாங்கின 3 வருஷத்துல மட்டும் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிஜேபியில் பொருளாளராக பதவி வாங்குறாங்க. அவர்கிட்ட போய் இவங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்து பத்திரம் வெவ்வேறு தேதியில வெவ்வேறு கிராமங்கள்ல இவங்க வாங்கின சொத்து பத்திரத்தை 6 முறை இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல எங்களோட தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம். நான் என்ன கேட்கறேன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முன்வச்சுட்டு இருக்கேன். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா, நீங்க நேர்மையா IPS படிச்சு அரசு அதிகாரியா நீங்க செயல்பட்டது உண்மை அப்படின்னா, நான் தொடர்ந்து இந்த வீரலட்சுமி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலா விட்டுட்டு இருக்கேன். இந்த 3000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க பேர்லயும், அவங்க கணவர் ஜெயச்சந்திரன் பேர்லயும், அவங்களுடைய மகன் சித்தார்த் பேர்லயும், அவங்களுடைய மகள் சிந்துஜா பேர்லயும், மாலினி ஜெயச்சந்திரனுடைய நெருங்கிய உறவினரான MG பாஸ்கர் இவங்க 6 பேர் பெயர்ல 5000 கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்துக்களை நான் நாட்டு மக்களுக்கும் IT அலுவலகத்துல பத்திரத்தோட புகார் மனுவா நான் கொடுத்துருக்கிறேன். அண்ணாமலை அவர்கள்கிட்ட நீங்க என்கிட்ட விவாதிக்க தயாரா நான் கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் வீரலட்சுமி கேட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்களோ இல்ல பாஜகல இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலும் சொல்லல. நான் என்ன கேட்கறேன்னா, பாஜக மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் பணம் அவங்களுடைய பணம் கிடையாது. இந்த பணம் யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பினாமி பணத்தை கருப்பு பணத்தை மாலினி பெயர்ல வாங்கி கொடுத்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நாக்பூருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்க முன்னோர்கள் எல்லாருமே ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு வளர்த்துருக்குறாங்க. அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய குலதெய்வம் எப்பவுமே வடக்கு பார்த்து நிற்கும். ஏன் வடக்கு பார்த்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலையை செதுக்கிறப்பவே எங்க முன்னோர்கள் வடக்க பார்த்து நிற்க செதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழர்களை அச்சுறுத்துறதுக்கும் தமிழ் மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கும் அள்ளி சாப்பிட்றதுக்கும் வடக்குல இருந்து தான் வருவாங்க அப்படின்னு. அதே போலதான் இன்னைக்கு வடக்குல இருந்து தான் இன்னைக்கு தமிழர்களை அச்சுறுத்துறாங்க. இன்னைக்கு ஐடியும் ஈடின்றது ஒன்றிய அரசோடைய ஒரு துணை அமைப்பா இருக்குது. அவங்களுடைய அமைப்பை அதாவது நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை மக்களுடைய பணத்தை யார் இல்லீகலா வச்சிருக்காங்க அந்த பொருளாதாரத்தை வாங்கி மக்களுக்கு நாட்டு உரிமை ஆக்கி கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. ஆனா இந்த ஐடியும் ஈடியும் இவங்க ஒரு ரவுடிசம் மூலியம் இவங்களுக்கு எந்தெந்த வேண்டாத பட்ட கட்சிகளுக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை திட்டமிட்டு ரைடு அனுப்புறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தொடர்ந்து 6 முறை புகார் கொடுத்துருக்கிறேன். உங்க கட்சியில ஊழலை ஒழிக்கிறேன்றீங்க. உங்க கட்சிக்குள்ளேயே மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சிருக்காங்க. ஏன் இவங்களுடைய வீட்டுக்கு ஏன் ரைடு அனுப்பாம இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் தலைமை இயக்குனர் அவர்கள் சிவகுமார் என்றவர் இன்னைக்கு பேசுனாங்க. நான் தொடர்ந்து 6 முறை நான் புகார் கொடுக்குறப்ப யாரும் தமிழ் தெரியாதவங்க தான் அதிகாரியா இருந்தாங்க IT ஆஃபீஸ்ல. ஆனா இன்னைக்கு நான் ஹெட்குவார்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நான் டைரக்டர் சந்திக்கிறப்ப அவர் தூய்மையான தமிழ் பேசுறாரு. அவர் எங்களுக்கு சொன்ன தகவல் என்னன்னா, நாங்க கொடுக்குற புகார்களுக்கு ஒரு ID கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுடைய புகார் அனைத்துமே அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அனுப்பியிருக்கோம். உடனடியா நீங்க கொடுக்குற இந்த புகார் உடனடியா கரெக்டா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம், ரைடுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் முன் வைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் சூட் கேஸ்ல இப்ப நான் எப்படி வெளிப்படையா ஒரு ஆவணங்களை வச்சிருக்கிறேன். இதுல எந்த ஒளிவு மரம் இல்லை. ஊடகத்தின் பார்வைக்கு நாட்டு மக்கள் பார்வைக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ கூட நீங்க எல்லாமே ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை அவர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களுடைய சொத்து டீட்டெயிலு இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஆளுநர் மாளிகையில ஆளுநருடைய பெட்ரூம் எடுத்து வச்சாரு. அந்த சூட் கேஸ்ல ஆவணங்கள் இருக்குன்னு தெரியுமா, செங்கல் இருக்குன்னு தெரியுமா? அது மக்கள் பார்வைக்கு ஓப்பனா கொடுக்க வேண்டியது தானே. இப்போ நான் ஓப்பனா வச்சிருக்கோம் இல்லையா, எங்ககிட்ட எதுவும் கிடையாது. ஏன்னா ஐடி எங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா MLA MP அமைச்சர்கள் எல்லாம் ரைடு விட்டு எல்லாம் அச்சுறுத்துறாங்க. இந்த வீரலட்சுமி கிட்ட ரைடு விடுங்க,
ஏன்னா எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எங்க முன்னோர்கள், என் தாத்தா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களும் என்னுடைய தாத்தா தந்தை பெரியாரும் என் தாத்தா கக்கனும் காமராஜரும் ஜீவாவும் எங்களை வந்து விதைச்சிட்டு போன விதை தான் நானு. அதனாலதான் இன்னைக்கு வந்து வடக்குல இருந்து வருவான் அவங்க அச்சுறுத்தத்துக்கு. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கை துறவர வாழ்க்கையா இருக்கணும். எந்த ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்காம பண ஆசை இல்லாம நீங்க துறவி போல இருந்தாதான் நீ இறங்கி அவங்க திருப்பி அடிக்க முடியுன்றதுக்காக தான் எங்களை விதைச்சிட்டு போன விதை தான் இந்த வீரலட்சுமி. அதனாலதான் இன்னைக்கு ஐடி எல்லா அமைச்சர் வீட்லயும் எல்லா எம்பிஸ் வீட்லயும் வந்து எனக்கு ரைடு விடுறாங்க. இந்த வீரலட்சுமி வீட்டுல ரைடு விடுறாங்கல்ல, ஏன் விட முடியாது? ஏன்னா எங்க அப்பா வடிவேல ஒரு காமெடியில கேப்பாருப்பாங்க, பேக்கெட்ல கை விட்டு ஒண்ணுமே இல்லை. அது போல எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. புகார் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு நடவடிக்கை இந்த புகாருக்கும் நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை. இப்ப 7வது முறையா பாஜகவுடைய கட்சி மீதும் அந்த பொறுப்பாளர் மீது புகார் கொடுத்திருக்கேன். நேர்மையான அரசியல்வாதியா இருந்த அண்ணாமலை, நேர்மையான IPS படிச்சு அரசு அதிகாரியா பண்ணி புரிஞ்ச அண்ணாமலை வந்து துறை ரீதியா கட்சி ரீதியா வந்து நீங்க வந்து மாநில நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீங்க இருக்கணும். அதை செய்யல. அப்ப இதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் அண்ணாமலை தான். நான் இப்ப 7வது முறையா கொடுத்துருக்கிறேன். 8வது முறையாவது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1000 கோடிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கலெக்ட் பண்ணி ஆவணங்களோட எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜகவுடைய இந்த மாலினி தேசியத்தினுடைய இந்த கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களுடைய பத்திரங்களை லாரியில ஏற்றி பாஜகவுடைய தலைமை அலுவலக கமல் ஆலயத்தில் கூட்டுமை கொட்டி அங்கே வாசலே உட்காந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலான்னு இருக்கிறோம். ஒரு காலத்துல வந்து நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ஜெயிச்சு நாடாளுமன்ற பார்லிமெண்ட்ல போயிட்டு நாங்க வந்து ஏதாவது ஒரு 2 வார்த்தை ஹிந்தியில பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஹிந்தி மொழி ஏதாவது கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஹிந்தி மொழியை பார்த்தாவே வந்து சிரிப்பா வருது. ஏன்னு கேளுங்க, இந்தி திணிப்புன்றது வந்து தமிழர்களுடைய, அதாவது எங்களை அழிக்கணுன்றதுக்காகவே எப்பவுமே தமிழர்களை அழிக்கணும்னா முதல்ல அவங்க கலாச்சாரம் பண்பாடு அவங்க மொழியில கை வைய, அப்புறம் தானா அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு இந்தி திணிப்புன்றது வந்து அந்த காலத்தை திணிச்சப்போ வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் இறங்கி எப்படி உயிர் தியாகம் செஞ்சு எங்க மொழியை காப்பாத்தினாங்கன்றது வரலாறு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட வந்து ஒரே காமெடியா இருந்தது அவங்க பண்றதெல்லாம். அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு பிஸ்கெட்டை கொடுத்து வந்து கையெழுத்து போடுங்கடான்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கைக்காக ஆதரவு கேட்டா கையெழுத்து போட்டாங்க. இதை விட இந்திய வந்து கேவலப்படுத்துறதுக்கு பாஜக தான் கேவலப்படுத்துது, வேற யாரும் கேவலப்படுத்தல. நான் என்ன கேட்கறேன்னா, அதாவது உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி எங்கள் தமிழ் மொழி, மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. இந்த மண் தோன்றப்பவே எங்கள் மொழியும் தோன்றுச்சு. அப்படி இருக்கிற இந்த மொழியை வந்து திட்டமிட்டு நீங்க இந்தி திணிப்பை மாற்றி ஒரு மொழியை வந்து நீங்க வந்து திணிச்சிங்கன்னா எங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு நாங்க எங்கள் உயிரை தீக்கரையை ஆக்கி எங்க மொழியை நாங்க பாதுகாப்புன்றத பாஜக நாங்க இந்த நேரத்துல வந்து எச்சரிக்கை சொல்றாங்க. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.